சென்னையில் தனியார் மதுபான விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது தனியார் பார் மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது குறித்த விவரங்கள். வணக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான கேளிக்கை விடுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் கிட்டத்தட்ட 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 12 பேர் மீது போலீசார் வழக்கு செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செயின்ட் மேரிஸ் சாலையில் உள்ள பிரபல கேளிக்கை விடுதியில் நேற்று மாலை எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டது. நேற்று மாலை 7 மணி அளவில் கேளிக்கை விடுதியின் மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு படையினை துரிதப்படுத்தினர். உள்ளே சுமார் 20 பேர் இருந்ததாகவும் அவர்களில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதன்படி திண்டுக்கலை சேர்ந்த சைக்ளோன் ராஜ், மணிப்பூரை சேர்ந்த மேக்ஸ் மற்றும் லாலி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர்கள் 3 பேரும் அங்கே ஊழியர்களாக பணியாற்றி வந்திருக்கின்றனர். 3 பேர் உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு இருக்கிறது. நேற்று மாலை நேரத்தில் முதல் தளத்தின் மேற்கூரை ஒரு பகுதி இடிந்து விழுந்தது விபத்திற்கு காரணம் என கூறப்பட்டது. மேற்கூரை மொத்தமாக இடிந்து விழுந்ததால் சேதம் மிக மோசமாக இருப்பதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். விபத்து நடந்த கேளிக்கை விடுதியின் மிக அருகே உள்ள மெட்ரோ ரயில் சுரங்க பணிகள் நடந்து வருகிறது. இதனால் மெட்ரோ ரயில் சுரங்க பணிகள் விபத்திற்கு காரணமாக இருக்கலாமோ என்ற முதலில் தகவல் பரவியது. இதையடுத்து சென்னை மெட்ரோ அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்த இது போன்று தங்களது வேலையின் காரணமாக இது போன்று நடக்கவில்லை என்று அவர்கள் விளக்கம் அளித்திருந்தனர். மேலும் இந்த நிலையில் இதற்கிடையே சென்னை ஆழ்வார்பேட்டையில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அதன் காரணமாக கிட்டத்தட்ட அந்த மேலாளர் சதீஷ் உட்பட கிட்டத்தட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தனர். அந்த மேலாளர் சதீஷை தற்போது அபிராமபுரம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இருப்பதாகவும் அபிராமபுரம் போலீசார் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். ராகவேந்தர், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.